அறிவில்ல? இன்னைக்கு உன் மாமனாருக்கு சாமி கும்பிடணும் நான் உனக்கு சொன்னேன்ல. அவ்வளவு சொல்லியும் எந்த தைரியத்துல நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்ப? நித்யா, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அம்மா, அந்த பாத்திரம் விழுந்த சவுண்ட் கேட்டுதான் நானே வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லார் வீட்லயும் அந்த வீட்டோட மருமக தான் மாமனாருக்கு சாமி கும்பிடணும்னு சொன்னா வீட்டுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா, விரதத்துக்கு ரெடி பண்ணுவா. ஆனா நான் என்ன பாவத்தை பண்ணணும் தெரியல. நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அத்தை, வா மாதவா, பாத்தியா உன் பொண்டாட்டி செய்யற வேலைய? உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தேவசம் சாமி கும்பிடணும்னு சொல்லிருக்கேன். ஆனா இவ எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பா? இல்லங்க, இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. அத்தை, இங்க பார், நீ பண்ண விஷயத்த ஒரு பொய் சொல்லி நியாயப்படுத்த பார்க்காத. நீ பண்ணது தப்பு. உயிரோட இருக்கிறவங்களுக்கும் மரியாதை இல்ல, செத்தவங்களுக்கும் மரியாதை இல்ல. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? ரத்னா, இத நீ வாங்கிட்டு வந்தியா? உன்னதான் நான் கேக்குறேன், நீ வாங்கிட்டு வந்தியா? அவ வாய் பேசாம இருக்கிறப்பவே தெரியலையா அவதான் இத வாங்கிட்டு வந்திருக்கானு? அவ கையில சிக்கன் இருக்கே, அது போதாதா? முதல்ல இந்த வீட்டுக்கு சிக்கன் வந்ததே தப்பு. அன்னைக்கு உனக்கு பரிகாரம் பண்ண சொன்னப்பவே அவளுக்கு பயம் இல்ல. அதனாலதான் உனக்கு ஆக்சிடென்டே நடந்துச்சு. இப்ப உங்க அப்பாவுக்கு தேவசம் சாமி கும்பிடணும்னு சொன்னப்பவும் இவளுக்கு பயம் கிடையாது. இன்னும் என்னெல்லாம் இவளால இந்த வீட்டுல நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மா, போதும்மா, எல்லாத்துக்கும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுல கெட்ட விஷயம் நடந்தாலே அதுக்கு காரணம் ரத்னான்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வீடுன்னா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இது உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி ரத்னாவை திட்டிக்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வீட்டுக்கு வர போறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் இவன் மேல? என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? திடீர்னு இப்படி எனக்காக பேசுறாரு. நான் சொல்றேன், கண்டிப்பா இவ இத வாங்கல. இவ கையில தான் வச்சிருக்கா, ஆனா சாப்பிடல. இத அப்படியே விட்டுட்டு போய் சாமி கும்பிட வேலையை பார்ப்போம் வாங்க. நீ ரொம்பவே மாறிட்ட. இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். போக போக உனக்கு புரியும் நான் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது மாதவா, இதெல்லாம் நீயா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. பரவாயில்ல, நானும் பாக்குறேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். என்னங்க பாத்தீங்களா,
நித்யா என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? இப்பவே இவளை கண்டீங்க, இல்லாட்டி இது எங்க போய் முடியும்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் பேசணும்னா முதல்ல உன்கிட்ட தான் பேசணும். நீ ஏன் இவளை எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்ட? அதுக்கு தான் இவ இப்படி உனக்கு பண்ணிருக்கா. முதல்ல அவ கேட்ட போனை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு புரிய மாதிரி நான் பேசிக்கிறேன். அண்ணி, அம்மா கிட்ட என்ன மாட்டி விடணும்னு இன்னொரு வாட்டி நினைக்காதீங்க. அப்புறம் விளைவு இப்படிதான் இருக்கும். சீக்கிரமா எனக்கு போன் வாங்கி கொடுக்கிற வழிய பாருங்க, சரியா? சூரியனுக்கே சூடு வைக்கிறியா? பொசுங்க போறது நான் இல்ல, நீதான். உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. மாமன் தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற மனச தாடிய மணி குயில. டார்லிங், டார்லிங், நீ எம்மல கோமா இருப்பன்னு எனக்கு தெரியும். இதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலையே. நீ மட்டும் நான் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பவே ஓகே சொல்லியிருந்தா தோ இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? எனக்கு மட்டும் என்ன, உங்க அப்பா கொலை பண்ண வீடியோவெல்லாம் காட்டி மிரட்டி உன்னை ஓகே சொல்ல வைக்கணும்னு ஆசையா? இப்படிதான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கிறப்போ நானும் நீ இதுல என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மீட்டிங் ஹால்ல எல்லாரும் முன்னாடியும் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்போ அங்க அந்த ஒரு நிமிஷம் அப்படியே நான் வானத்துல பறந்துகிட்டே இருந்தேன். ஆனா ஒரு வகையில அப்படி நடக்கிறது கூட நமக்கு நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா, நீ உன் வீட்டுல சொல்லி சம்மதம் கேட்கணும், நான் என் வீட்டுல உட்காந்து பெர்மிஷன் கேட்கணும். அப்புறம் நம்ம வீட்டுல பெருசுங்க இவனை பிடிக்கல அவளை பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு கேட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாதுன்னா, நீ கல்யாண பொண்ணு இல்ல, அப்படியே கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் கல்யாண மண்டபத்துல நீ என் பக்கத்துல உட்காரும் போது உன் முகம் பளபளன்னு பொலிவா இருக்கும். என்ன பாரு, நான் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி நீயும் இருக்க வேண்டாம். பாரு, நம்ம கல்யாணத்தை வீட்டுல சொல்லாம நாமளே முடிவு பண்ணதுனால மற்ற விஷயங்களையும் நாம தான் முடிவு பண்ணணும். சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நாளைக்கு சீக்கிரம்ல? இந்த வாரம் இல்ல, அதுவும் கொஞ்சம் சீக்கிரம் தான்.